ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கோஸ்ட் அனுப்பிதான் இந்த இடத்துக்கு வந்தியா அப்படின்னு தங்லி கேட்க, என் மேல ஏன் இந்த அளவுக்கு சந்தேகம் டாட்டா கேட்டுட்டு இருக்கா. தங்லி பாக்குறான், உன் மேல நம்பிக்கை வர்றதுக்காக நீ எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரெண்டு பேருக்கும் லைட்டா ஃபைட் வந்துருது. தங்லி உடனே எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு நேரா உள்ள போயிடுறான். தங்லி உடம்பு ஆல்ரெடி வீக்கா இருக்குல்ல, உள்ள போனதும் அவனுக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. இவளோட ஸ்கில் என்ன இவ்வளவு ஹைட்டா இருக்கு, எனக்கு பயங்கரமா நெஞ்சு வலிக்குது, என்னோட பவர் குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு தங்லி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ப்ளூ இருக்கானே, யாரோ இந்த அல்லக்கை போன பாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொன்னதால அல்லக்கை போன தேடி வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தங்லி வந்துட்டு, அல்லக்கை பொண்ணு இங்க வந்ததா சொல்லிட்டு இங்கே சுத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் ரூட் தெரியாதுல, வேற இடத்துல போய் தேடுங்க அப்படின்னு வேணும்னே அவனை அங்கிருந்து அமுச்சு வச்சிடுறான். தங்லி நேரா அல்லக்கை பொண்ணை கண்டுபிடிச்சு எதுக்காக இங்க வந்திருக்க, லூயனுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கேட்க, லூயனுக்கு கிட்டத்தட்ட பைத்தியமே பிடிச்சிருச்சு, அவரால சரியாக முடியல, என்ன பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அல்லக்கை பொண்ணு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா. லூயன் அவ கூட்டு போனதுக்கு அப்புறமா லூயன் அவன் கண்டுபிடிச்ச விஷத்துக்கெல்லாம் எப்படி மாத்து மருந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி தேட ஆரம்பிச்சிருக்கான். செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிடணும் அப்படின்னு. அல்லக்கை பொண்ணு சாப்பிட சொன்னா கூட சாப்பிடுறது இல்ல, பைத்தியம் மாதிரியே அவன் சுத்திட்டு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொடுத்தா கூட அவசர அவசரமா வாயில போட்டுட்டு இருக்கான். இப்படி நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, அதான் உங்களை பார்க்க வந்தேன் அல்லக்கை பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. லூயனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு தோணுது, ஆனா என்ன பண்றதுன்னு தங்லிக்கு தெரியல. இந்த இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வரவா அப்படின்னு அல்லக்கை பொண்ணு கேட்க, அவனை கூட்டிட்டு வந்துடாத, ரொம்ப பிரச்சனை ஆயிடும் தங்லி சொல்றான். அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. இதே நேரத்துல இந்த கேப்ல வெளியே லூயன் ஓடி போயிட்டு நிறைய பேர் ஆளுங்கெல்லாம் சுத்தி வந்துடுறாங்க, இவனை கொண்டு தள்ளனா நிறைய காசு கொடுப்பாங்க டெட் பாடி எடுத்துட்டு போனா அப்படின்னு. லூயனுக்கு அவங்க எல்லாரையும் கொல்லணும்னு ஒரு வெறி வருது, ஏன்னா உடம்புக்குள்ள பாய்சன் இருக்குல்ல. ஆனா ஒரு கை அவங்கள வெட்ட போனாலும் இன்னொரு கை அவங்களே தடுத்து நிறுத்திட்டு இங்க இருந்து ஓடி போயிடுங்க, நான் உங்களை கொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவனே கத்திட்டு இருக்கான். லூயனுக்கு அவன் மேலேயே வெறுப்பா இருக்கு, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற ஆளுங்களும் வந்துட்டு லூயனை விட்டு போயிடலாமா இல்ல பணத்தை எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா அடுத்து லூயன் என்ன பண்றதுன்னு தெரியாம கீழே விழுந்துட்டு கண்ணை திறந்து பாக்குறான். அதுக்குள்ள அங்க தங்லி வந்துடுறான். தங்லி வேகமா லூயனை காப்பாத்திட்டு அந்த அல்லக்கை பொண்ணோட சேர்த்து ஓரமா அவனை உட்கார வச்சிட்டு இருக்க. லூயனுக்கு உயிர் போன மாதிரி இருக்கு. தங்லி வேகமா அவனோட கையை கிழிச்சு அந்த ரத்தத்தை லூயனுக்கு வாயில குடுக்கறான் சாப்பிடுறதுக்காக. லூயன் சுயநினைவே இல்லாம அதை குடிக்க ஆரம்பிக்கிறான். தங்லி ஏற்கனவே வந்து தண்ணி கொஞ்சம் கூட ரத்தத்தை லீக்கே பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் பொண்ணு சொன்னால, ஆனா அப்பயும் நிறைய ரத்தம் கொடுத்தா மட்டும்தான் லூயன் எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் லூயன் கனவு உலகத்துக்கு போயிடுறான். அங்க சீனியரை பாக்குறான். சீனியர் வா சாப்பிட்டா அப்புறமா போ அப்படின்னு சொல்ல, சீனியர் நான் போக மாட்டேன் சீனியர், எனக்கு சுத்தமா பிடிக்கல, அங்க போனா நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு யாரையும் எங்க ஃபேஸ் பண்ண பிடிக்கலன்னு சொல்ல, தப்பு பண்ணிட்டல அப்ப பிராயச்சித்தம் தேடணும்ல, அதுக்காகவாவது நீங்க போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போ, நான் இங்கதான் இருப்பேன், நீ எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா இங்க திரும்பி வந்துடலாம், அப்போ நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சீனியர் அவனை சொல்லி அனுப்புறாரு. லூயன் கண்ணு முழிக்கிறான். தங்லி எங்க இருந்துட்டு இருக்கான். நீ எதுக்கு இங்க வந்த, உன் ரத்தத்தை கொடுத்து ஒண்ணும் காப்பாத்தணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு லூயன் கத்த ஆரம்பிக்க, செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணாம நீங்க இருந்து போக கூடாது, ஒழுங்கா மருந்து கண்டுபிடிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்லி அங்க இருந்து போயிடுறான். அல்லக்கை பொண்ணு வரா, நீங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ்ன்னு சொன்னா கூட நம்பிடலாம், நீங்களா இத்தனை நாள் எதிரிங்களா இருந்தீங்க அப்படின்னு அவ லூயனை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறா. நேரா நம்ம தங்லி உள்ள போயிட்டு அவனுக்கு என்னென்னலாம் டேப்லெட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு லிஸ்ட்ல எழுதுறான். அப்ப ஏதோ ஒரு பொண்ணு நிழலுக்கு அந்த பக்கமா இருந்து அவன் கிட்ட பேச ஆரம்பிக்குது. நம்ம தங்லியும் அந்த பொண்ணு கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கான். அடுத்து அந்த லிஸ்ட் எல்லாம் அவன் எழுதும் போதே பணிவீரன் அங்க வந்துடுறான். லூயன் என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு உன்னை நீ காயப்படுத்திக்கிட்டே இருக்க, நான் சொல்றதை கேளு, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இவனை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நமக்கு இந்த சியூன் அப்புறம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால அந்த பொண்ணு பைஷு, அவளை காட்டுறாங்க. பைஷுவை அந்த தடிமாடு இருக்கானே அவன் அடிச்சுட்டு கொடுமைப்படுத்துறதுக்கு அங்க வர சியூன் அங்க வந்துடுறான். சியூன் வேகமா அவன்கிட்ட சண்டை போட்டு அந்த தடிமாட கொன்னுடுறான் ஒரு வழியா. ஆனா அந்த இடத்த சுத்தி ஒரு பெரிய மந்திரக்கட்டு இருக்கு. பைஷு பாக்குறா, யாரோ நம்மள ட்ராப் பண்ணிட்டாங்க, நம்மளால இங்க வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எக்கச்சக்கமான ஆளுங்க ஜோம்பி மாதிரி உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. பைஷு என்ன பண்றது, வந்துட்டே இருக்காங்களே அப்படின்னு பாத்துட்டு இருக்க. சியூன் அவளை அடிச்சு அவளை அசை விடாம பண்ணி ஓரமா பத்திரமா ஒரு இடத்துல போய் உட்கார வச்சுட்டு, நான் இங்க இருந்து போய் சண்டை போட போறேன், ஒருவேளை இங்க இருந்து நான் திரும்பி வந்தேன்னா எனக்குன்னு சொல்லிட்டு இளவரசி சூப்பரா ஒரு துணி கொடுத்திருக்கா, அதுல நம்ம ரெண்டு பேரும் ட்ரெஸ் தச்சு கல்யாணம் பண்றோம், ஓகேவான்னு சொல்ல, பைத்தியக்காரனா நீ போனா திரும்ப வர மாட்ட, இங்க இருந்து போயிடு நான் பாத்துக்கிறேன் பைஷு சொல்லிட்டு இருக்கா. ஆனா சியூன் எதையும் காதுல வாங்காம நேரா கிளம்பி உள்ள போயிடுறான். உள்ள போயிட்டு ஜோம்பிங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவங்க அடிச்சு கொல்ல ஜோம்பியை அடுத்தடுத்து வந்துட்டே இருக்காங்க. சியூனுக்கு உடம்புல எனர்ஜி இல்லாம போயிட்டே இருக்கு. இப்படி ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, மொத்தமா 3 நாள் ஜோம்பிஸ் வந்துட்டே இருக்கு. அதுங்கெல்லாம் சியூன் அடிச்சு சமாளிச்சுட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல எல்லா ஜோம்பிஸையும் அவன் கொன்னுடுறான். ஆனா உடம்புக்குள்ள எக்கச்சக்கமான நெகட்டிவ் எனர்ஜி அவனுக்குள்ள போயிடுது. அந்த இடத்துல மந்திரக்கட்டு பெருசா
கண்டினியூஸா இருக்கு அப்படிங்கறதால அந்த எனர்ஜி வெளியே போகாம உள்ள இருக்கிறவங்க உடம்புக்குள்ளேயே போகுது. சியூனோட உடம்புக்குள்ள எனர்ஜி போறது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரோட உடம்புக்குள்ள இருந்தும் ஏதோ ஒரு சக்தி கல்லு மாதிரி வெளியே வருது. தூரமா பார்த்தா இந்த சக்தி கல்லெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது அந்த குட்டி ரோபோ இருப்பான்ல, அதான் குட்டி கோஸ்ட் பையன் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் என்ன உயிரோட தானே இருக்கான். அவன் தான் அந்த எனர்ஜி எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் வலுவாட வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எல்லா எனர்ஜியும் அந்த குட்டி கோஸ்டுக்குள்ள போது. தங்லி அந்த மந்திரக்கட்டை பாத்துடுறான், நேரா கண்டுபிடிச்சு உள்ள போயிடுறான். தங்லி உள்ள போய் சியூனை பார்க்க சியூனுக்கு ஒட்டு மொத்தமா வெறி பிடிச்ச மாதிரி இருக்கு. தங்லியே யாருன்னு தெரியல. தங்லியை அட்டாக் பண்றதுக்கு சியூன் வந்துட்டு இருக்க தங்லி வேகமா அவனை தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல தங்லி ஒரு வண்டியில போயிட்டு இருக்கான். சியூன் பக்கத்துல கண்ணை திறக்கிறான், பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கான். ஆமா தந்திர நரி, நான் எங்க இருக்கேன், நான் இது ஓவரா குடிச்சிட்டேனா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா அப்படின்னு நம்ம தங்லி கேட்டுட்டு இருக்கான். இல்லையே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சியூன் சொல்ல, அதுக்கு முன்னாடியே தங்லி வைஷு கிட்ட பேசியிருக்கான். வைஷு சொல்லிட்டு இருக்கா, இந்த எனர்ஜி எல்லாம் அவன் உடம்புக்குள்ள போயிருக்கு, இது ஞாபகம் இருந்தது அப்படின்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும், கண்டிப்பா இந்த எனர்ஜி உள்ள இருந்ததுன்னா நம்ம மூளைய குளறுபடி பண்ணிட்டே இருக்கும்னு சொல்ல, தங்லி மறுபடியும் கைய வெட்டி அந்த அர்த்தத்தை நம்ம சியூனுக்கு கொடுக்குறான். இது கொஞ்ச நேரத்துக்கு அவனை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ, மீதி நேரம்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வைஷு பார்த்துட்டு இவனை வெளியே விட்டுறாதீங்க, மூளை கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் சியூன் பார்த்துட்டு, என்னையா வந்ததுல இருந்து சோகமா இருக்க, எனக்கு ஏதாவது பெரிய வியாதி இருக்கா, எனக்கு உடம்பு சரியா போகாதா, என்ன ஆச்சுன்ட்டு சொல்லுன்னு சியூன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல அப்படின்னு தங்லி சொல்றான். அதான் நீ இருக்கே, நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, என்ன வியாதி இருந்தாலும் எந்த விஷமா இருந்தாலும் நீ தான் சரி பண்ணிடுவே அப்படின்னு சியூன் அங்கேயே தூங்க ஆரம்பிக்கிறான். தங்லிக்கு இன்னும் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, எப்படியாவது சியூனை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூஷு அவனோட இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு வேகமா டாடா வந்துட்டு இருக்கா. எனக்கு பயந்துட்டு இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு டாடா கேக்குறா. பூஷு அங்க இருந்து வந்துடுறான். இங்க பாரு, நீ உன்னை கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்ன அந்த பதவிக்கு போட்டியிட போறேன்னு நான் என்னோட முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டேன். இதுக்கும் மேல அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் இந்த உலகத்துக்குள்ள மறுபடியும் வரத்துக்கும் ஆசைப்படல, இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். டாடா பாக்குறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பெரிய மனசே இல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. தங்லி மறுபடியும் நம்ம பெரிய மாஸ்டர்ட்ட வந்துடுறான். சில விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு முன்னாடி இந்த மருந்தெல்லாம் எனக்கு வேணும், இந்த மூலிகை எல்லாம் எங்க கிடைக்கும்னு பார்த்து வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்க, அடுத்த வார்த்தையே கேட்காம பெரிய மாஸ்டர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. எதுக்காக யாருக்காக எல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன மெடிக்கல் நாலேஜா இருக்கு, நீங்க சொன்னா என்ன வேணாலும் செய்யறேன், அது யாருக்கா வேணா இருந்துட்டு போகுது அப்படின்னு பெரிய மாஸ்டர் சொல்லிடுறாரு. தங்லி அமைதியா பாத்துட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த இளவரசி இருக்கால சுஞ்சி, அவளை பாக்குறதுக்கு டாடா வரா. டாடா எவ்வளவு அழகான பட்டர்ஃபிளை தப்பான இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல, தலையில இருந்து பட்டர்ஃபிளை கிளிப் எடுத்து உனக்கு வேணும்னா வச்சுக்கோ அப்படின்னு சுஞ்சி சொல்றா. உடனே டாடா காதுக்கு பக்கத்துல வந்துட்டு அந்த பட்டர்ஃபிளைய சொல்லல, தப்பான இடத்துல இருக்கிற பட்டர்ஃபிளை டாட்டூவை பத்தி சொல்றா அப்படின்னு சொல்ல சுஞ்சி ஷாக் ஆயிடுறா. இங்க பாரு, அந்த போட்டியில இருந்து நீ வாபஸ் வாங்கிட்டு உன்னோட ஓட்டை எனக்கு போடுற, என்ன இடத்துக்கு தலைவி ஆக்குற, புரியுதா, அப்படி பண்ணனா நீ இளவரசியா இருக்கலாம், இல்லனா வெளியே சில உண்மைகள்லாம் தெரிய வரும் அப்படின்னு சுஞ்சிய மிரட்டிட்டு அங்க இருந்து டாடா கிளம்பி போயிடுறா. சுஞ்சி ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. சுஞ்சிய பாக்குறதுக்கு அடுத்து தங்லி வரான். இந்த இடத்துல இருக்க பூ இருக்குல்ல, அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா அப்படின்னு தங்லி கேட்க ஆரம்பிக்க, சுஞ்சி உடனே இதெல்லாம் எப்பயாவதுதான் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை அவளே கையில் எடுத்து அவ பவரை கொடுத்து மலர வைக்கிறா. வளர வச்சதும் உள்ள இருந்து ஒரு பெரிய விஷ வண்டு வருது. அது அவளுக்கு அடிக்கிறதுக்குள்ள தங்லி அதை புடிச்சதா அடிச்சிடுறான். பார்த்தல, இந்த மாதிரி ரொம்ப அழகா தெரியும், ஆனா அதுக்குள்ள பயங்கரமான கஷ்டம் எல்லாம் இருக்கும். சோ அதனால கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் எந்த விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க, நீங்க ஏன் என்கிட்ட இப்படி ஒரு மாதிரி பொடி வச்சு பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு அந்த ஊசியே போட்டேன் தான், உங்களை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, உங்ககிட்ட எந்த பவரும் இல்லைன்னா யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் போட்டேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, உன் பார்வையில இருந்து பார்க்கும்போது நீ பண்ணது கரெக்ட் மாதிரிதான் இருக்குன்னு தங்லி சொல்றான். என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையா, நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சுஞ்சி அங்க இருந்து ஒரு மாதிரி அவன் முகத்திலேயே முழிக்கிறதுக்கு அசிங்கப்பட்டு போயிடுறா. இங்க நம்ம சியும் நின்னுட்டு இருக்கான். அவன் அடிக்கடி வெளியே வரக்கூடாதுன்னு தங்லி சொல்லிருப்பான் போல, ரூம்குள்ள இருந்தே மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருக்கிற ரூம போட்டிட்டு கூட போயிருக்கான். அந்த இடத்துக்கு கு சுஞ்சி வராங்க. வந்துட்டு கதவை திறடா அப்படின்னு சொல்ல சியூன் பாக்குறான். கதவை நீங்க பூட்டி வச்சுட்டு என்ன திறக்க சொல்றீங்களா அப்படின்னு கப்பெல்லாம் கீழே போட்டு உடைக்கிறான். அவன் மூளை இன்னும் ஸ்டேபிளா இல்ல, ரொம்ப குழப்பமா இருந்துட்டே இருக்கு. கு பாக்குறான். சரி ஓகே, இதுக்கு மேல அவனை ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம், அவன் என்ன பண்ணுமோ மெதுவா பண்ணிக்கிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். வெளியே இருக்கிற ஆளுங்கெல்லாம் அந்த சியூனுக்கு பைத்தியம் புடிச்சிருச்சு, அவ்வளவுதான் கதை முடிஞ்சிச்சுன்னு பேச ஆரம்பிக்க, இதை கேட்க கேட்க சியூனுக்கு இன்னும் கடுப்பாகுது. அவன் கோஸ்ட் பில்ல சாப்பிட்ட ரேஞ்சில வெளியே இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க டாடா இருக்காளே, இந்த இடத்துல இருக்கிற இன்னொரு தலைவன் ஒருத்தனை பாக்குறா. பார்த்து ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. டாடா நிறைய பேர்கிட்ட ஓட்டு கேட்டு அவங்க ஓட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டே இருக்க, தங்லி இன்னொரு பக்கம் மருந்து செய்யறதுக்காக சோகமா உட்காந்துட்டு இருக்கான். எப்படியாவது இதை போயிட்டு நம்ம லூயனுக்கு கொடுத்துட்டு வரணும், அவன் மருந்து பண்ணட்டும் அப்படின்னு லூயன் இங்க பைத்தியக்கார மாதிரி மருந்து பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த டாக்டர் பொண்ணு இருக்கால,
அவட்ட பெரிய மாஸ்டர் போயிட்டு தங்லி இந்த மருந்தெல்லாம் கேட்டாரு. ஆனா இதெல்லாம் கிடைக்கல, என்ன பண்றது அப்படின்னு கேட்க இந்த டாக்டர் பொண்ணு பாக்குறா. அதுக்கு பதிலா இந்த மருந்தெல்லாம் கொடுங்க, இந்த மூலிகையெல்லாம் யாரோ கேக்குறாங்கன்னா அவங்க பெரிய ஆளாதான் இருக்கணும், நான் கேள்வியே கேட்காம சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா நமக்கு ஷென்னை காட்டுறாங்க. ஷென்னு நேரா கிளம்பி எந்த இடத்துல சாய் இருக்கானோ அங்க போயிடுறான். என் ஒய்ஃபோட உடம்ப எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இருப்பா, நீ வந்து உன் ஒய்ஃப் உடம்ப வாங்க வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்னதான் இருந்தாலும் என்கிட்ட இருக்கிறதுலே டாப் அசாசினேட் பண்றவன், அதனால உனக்கு சில நான் வேலைகளை வச்சிருக்கேன், அந்த வேலையெல்லாம் நீ பாக்கணும். இப்போ நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இதுல யாரு ஜெயிக்க போறாங்கிறது இன்னும் தெளிவா தெரியல. இன்னும் என்கிட்ட பவர் இருக்கு, அதுல நீ யாரை சூஸ் பண்ணுவ, உனக்கு யாரை சூஸ் பண்ணா ஹெல்ப் கிடைக்கும், பலன் கிடைக்கும் அப்படின்னு ஷென்னை கேட்க ஷென்னை அமைதியா சாயவே பாத்துட்டு இருக்கான். இங்க லூயன் கிட்ட தங்லி நிறைய மூலிகை வந்து கொடுக்கறான், இதெல்லாம் யூஸ் பண்ணு அப்படின்னு. லூயன் அதை பார்க்கும் போதே அதுல தங்லியோட ரத்தத்தால பண்ண மூலிகையும் இருக்கு. இது எதுக்கு எனக்கு கொடுக்குற, இது வேண்டாம் எனக்கு, உன்னோட ரத்தத்தை நீ சேர்த்து வைன்னு சொல்ல, பரவாயில்ல என் ரத்தம் வந்து சில பாய்சன் எல்லாம் சரி பண்ணுது, நான் சியூனுக்கு கொடுத்து உனக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணேன், இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல லூயனுக்கு கண்ணுல கண்ணீரா வந்துட்டு இருக்கு. நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த மார்த்து மருந்த பண்ணாட்டி நான் உன்னை உயிரோடய விட மாட்டேன், புரியுதா, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு இந்த மருந்தை ரெடி பண்ணுன்னு சொல்ல லூயன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நான் சொல்றதை கேளு, கேட்க மாட்டியா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தங்லி கிளம்பி போறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.